ஸ்ரீ வெங்கடாதிரி பக்த சமாஜம் பெரம்பூரில் தான் இந்த கோவில் இருக்குங்க. இந்த கோவிலில் பார்த்தோம்னா ஸ்ரீ சக்கரத்தை அவங்க பிரதிஷ்டை செய்திருக்காங்க. அதனால் இங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் வைஷ்ணவத்தை சேர்ந்தவர்கள் இங்கே பூஜை செய்வாங்க, பஜனை செய்து ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இங்கே பிரதிஷ்டை செய்து இருக்கிற இந்த நரசிம்மரம் ஒரு பக்கமும் அடுத்த பக்கம் சுதர்சன சக்கரமும் இருக்குது. அவருக்கு ஒரு வாரம் நெல்லில் வச்சுருப்பாங்க. அந்த நெல்லில் ஒரு வாரம் இருந்த பிறகு காசுகளை எல்லாம் கொண்டு, நம்ம தங்க காசு மாதிரி அந்த காசுகளை கொண்டு என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி பூஜை செய்வாங்க. பூஜை செய்து அழகாக அதை பாருங்க, இந்த பக்கமும் அந்த பக்கம் சொர்ணாபிஷேகம் செய்கிற மாதிரி அந்த ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அழகாக காசு நிறைய இருக்கு. இந்த காசுகளோடு அவர் ஒரு புறம் நரசிம்மரும் சக்கரத்தாழ்வாரையும் வச்சு பூஜை செய்வாங்க. இது பார்க்கறதுக்கும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் நம்ம தேடினாலும் கிடைக்காது. இப்போது சொர்ணாபிஷேகத்தில் சக்கரத்தாழ்வார் அமர்ந்துட்டு இருக்காரு. இந்த காட்சி நம்முடைய கண்ணுக்கும் மனதுக்கும் விருந்தாகும், பக்திக்கும் உடன் இருக்கும். இந்த பட்டாச்சாரியார் எவ்வளோ அழகாக அதை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காரு. சுதர்சன சக்கரத்தை ஏன் கோவிலில் வைக்கணும் அப்படின்னு கேட்டோன்னா, திருமாலினுடைய ஆயுதங்களில் ஒன்று தான் சக்கரத்தாழ்வார். அவரை வணங்கும் பொழுது பயம் எல்லாம் போயிடும். கடன் தொல்லை, நோய்கள், எதிர்மறையான சக்தி நம்ம வீட்டில் இருந்ததுன்னா இதெல்லாம் போயிடும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னா வீட்லேயும் சக்கரத்தாழ்வாரை வச்சு நம்ம பூஜை செய்யலாம். பூஜை செய்ய செய்ய காலையில் அவருக்கு எழுந்த உடனே குளிச்சுட்டு வந்தோன்னா கையை குப்பி, அப்பா நீ நல்லது எனக்கு செய்தால் போதும்டா நினச்சா போதும். முடிஞ்சதுன்னா நெய் விளக்கு ஏற்றுங்க, இல்லையா நம்ம நல்லெண்ணெய் விளக்கை ஏற்றினா கூட போதும். ஒரு ஊதுவத்தியை ஏற்றி வைங்க, மனமாற வணங்கினா போதும், அவர் நமக்கு அருள் தருவார். முடிஞ்சதுன்னா இந்த கோயிலுக்கும் போகலாம், ஒன்றும் இல்லை. இந்த சக்கரத்தாழ்வார் ரொம்ப பெருமை பெற்ற இடம் எதுன்னா ஸ்ரீரங்கம்தான். ஸ்ரீரங்கத்திற்கு இப்போ உற்சவமெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த பெருமாளை நான் எந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடியவர். நம்முடைய துன்பங்களை அத்தனையுமே தொடைத்து எறியக்கூடியவர். ஒரு பக்கம் யார் இருப்பாங்கன்னா சக்கரத்தாழ்வார், மறுபக்கம் பார்த்திங்கன்னா நரசிம்மர், யோக நரசிம்மர். அவர் பிரகலாதன் அடைச்ச உடனே ஓடோடி வந்தவங்க. தன் எப்போ கூப்பிடுவான்னு காத்துக்கிட்டு இருந்தவர், தூணை பிளந்துட்டு வந்தவர், தாயின் கர்ப்பணத்தில் இருந்து இல்லை. ஆகவே இவரை வணங்குவோம், நல்லருளை பெறுவோம்.